நண்பர்களை வரவேற்கிறோம். நான் உங்களுடைய ஒற்றன், உங்களுக்கான ஒற்றன். இந்த காணொளியில் மகாபாரதத்தின் மாபெரும் வீரனை பற்றி பார்க்கப் போகிறோம். அவர்தான் அபிமன்யு. அபிமன்யு மகாபாரதத்தில் மிகவும் வீரமிக்க மற்றும் சோகமான பாத்திரங்களில் ஒருவர். அவர் பாண்டவ சகோதரர்களில் ஒருவரான அர்ஜுனன் மற்றும் கிருஷ்ணரின் சகோதரி சுபத்ரா ஆகியோரின் மகன். அவரது கதை வீரம் மற்றும் மகத்தான தியாகம் ஆகியவற்றால் நிரம்பியுள்ளது. அர்ஜுனன் ஒருமுறை சுபத்ராவிடம் சக்கரவியூகத்தை எப்படி உடைப்பது என்ற கதையைச் சொன்னான். இருப்பினும் அர்ஜுனனின் விளக்கத்தின் மூலம் சுபத்ரா நடுவழியில் தூங்கிவிட்டார். இதனால் அபிமன்யு கருப்பையில் சக்கரவியூகத்திற்குள் நுழைவது எப்படி என்பதை கற்றுக்கொண்டார். ஆனால் அதிலிருந்து வெளியேறுவது எப்படி என்று தெரியவில்லை. இது பிற்காலத்தில் அவரது வாழ்க்கையில் குறிப்பிடத்தக்கதாக மாறியது. சிறுவயதில் அபிமன்யு தற்காப்பு கலைகளில் மிகுந்த நம்பிக்கையையும் திறமையையும் காட்டினார். அவன் தந்தை அர்ஜுனனிடம் போர், வில்வித்தை மற்றும் பிற போர்த்திறன்களில் பயிற்சி பெற்றான். அவர் கிருஷ்ணரின் ஆசீர்வாதத்தை பெற்றார் மற்றும் ஒரு தைரியமான மற்றும் வலிமையான போர் வீரராக வளர்ந்தார். பாண்டவர்கள் வனவாசத்தின் போது விராட மன்னனின் ராஜ்யத்தில் சில காலம் இருந்தார்கள். விராடனின் அரசவையில் இளவரசியான உத்தரா தன் அழகுக்கும் கருணைக்கும் பெயர் பெற்றவள். பாண்டவர்கள் தங்கியிருந்த காலத்தில் அவர்களுடன் நெருங்கிய உறவை வைத்திருந்தார். இருப்பினும் தனது ராஜ்யத்தில் மாறுவேடமிட்டவர்கள் நாடு கடத்தப்பட்ட இளவரசர்கள் என்று அவளுக்கு தெரியாது. உத்தராவும் அபிமன்யுவும் ஒருவரையொருவர் கவர்ந்ததாகவும் இரு வீட்டாரின் சம்மதத்துடன் அவர்களது திருமணம் நடத்தப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. அபிமன்யு மற்றும் உத்தராவின் திருமணம் மகிழ்ச்சியான நிகழ்வாக இருந்தது. அவர்கள் ஒருவரையொருவர் ஆழமாக காதலித்தனர். உத்தரா ஒரு உன்னதமான மற்றும் நல்லொழுக்கமுள்ள இளவரசி என்று அறியப்பட்டாள். அவள் பின்னர் அபிமன்யுவின் அன்பு மனைவியானாள். குருக்ஷேத்திர போரின் போது 13வது நாளில் துரோணாச்சாரியார் தலைமையில் கௌரவர்கள் சக்கரவியூகாவை உருவாக்கினர். இது ஒரு வட்ட வடிவத்தை உருவாக்கியது. இது சரியான உத்தியை அறியாதவரை உடைக்க இயலாது. துரோணாச்சாரியார், கிருஷ்ணர், அர்ஜுனன் மற்றும் சிலர் உட்பட இந்த அமைப்பில் எப்படி நுழைவது மற்றும் வெளியேறுவது என்பது ஒரு சில வீரர்களுக்கு மட்டுமே தெரியும். இந்த கட்டத்தில் அபிமன்யு ஒரு இளம் போர் வீரன். ஆனால் அவர் போரில் தனது திறமைகளை நிரூபிக்க ஆர்வமாக இருந்தார். அவர் சக்கரவியூகத்தை பற்றி கேள்விப்பட்டார். அதை எப்படி உடைப்பது என்று அவருக்கு தெரியும். ஆனால் அதிலிருந்து எப்படி வெளியேறுவது என்று அவருக்கு தெரியவில்லை. போரின் 13வது நாளில் கௌரவர்கள் சக்கரவியூகத்தை பயன்படுத்த தொடங்கினர். போர்க்களத்தில் போரிட்ட அர்ஜுனன் அந்த நேரத்தில் இல்லை. எதிரியின் உருவாக்கத்தை கண்ட அபிமன்யு தாக்குதலை தலைமையேற்க முன்வந்தார். இளமையாக இருந்தாலும் அபிமன்யு அச்சமின்றி சக்கரவியூகத்தில் நுழைந்தார். அவர் தனி ஒருவனாக உருவத்தை உடைத்து கௌரவ வீரர்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்தினார். அவனது துணிவும் திறமையும் கௌரவர்கள் உட்பட போர்க்களத்தில் இருந்த அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியது. இருப்பினும் உள்ளே நுழைந்தவுடன் அபிமன்யுவை துரியோதனன், துஷாசனன், கர்ணன் மற்றும் பலர் உட்பட பல கௌரவ வீரர்கள் சூழ்ந்தனர். அவர் எண்ணிக்கையில் அதிகமாக இருந்த போதிலும் அபிமன்யு வீரத்துடன் போரிட்டு பல சக்தி வாய்ந்த கௌரவ வீரர்களை கொன்றார். ஆனால் சக்கரவியூகத்திலிருந்து எப்படி வெளியேறுவது என்று தெரியாததால் மாட்டிக்கொண்டார். அவர் தனியாகவும் சோர்வாகவும் இருப்பதைக் கண்ட கௌரவர்கள் அவரது சூழ்நிலையை பயன்படுத்திக் கொண்டனர். கௌரவ வீரர்கள் அபிமன்யுவை தனியே சுற்றி வளைத்ததைக் கண்டு பெரும்படையுடன் அவனை தாக்கினர். அவர்கள் நியாயமற்ற தந்திரங்களை பயன்படுத்தி ஒரே நேரத்தில் பல ஆயுதங்களால் அவரை தாக்கினர். முதலில் அவருடைய வில்லை உடைத்தார்கள். பிறகு அவருடைய கவசத்தை உடைத்தனர். அபிமன்யு காயமடைந்து உதவியற்றவராக இருந்தார். ஆனால் அவர் தொடர்ந்து வீரத்துடன் போராடினார். அவர்களில் பலரை கொன்றார். இறுதியாக அவர்கள் அவரை ஒரு கூட்டுத் தாக்குதலால் தாக்கினர். மேலும் அவர் மிகவும் கொடூரமான மற்றும் நியாயமற்ற முறையில் கொல்லப்பட்டார். அவரது மரணம் மகாபாரதத்தில் மிகவும் சோகமான தருணங்களில் ஒன்றாகும். தன் மகனின் இறப்பை கேட்டு அர்ஜுனன் துக்கமும் கோபமும் கொண்டான். கௌரவர்களை பழிவாங்குவதாக அவர் சபதம் செய்தார். இது இறுதியில் போரில் கர்ணன் மற்றும் பிற முக்கிய கௌரவ தலைவர்களை கொல்ல வழிவகுத்தது. அபிமன்யுவின் மரணம் பாண்டவர்கள் மற்றும் அவர்களது கூட்டாளிகளின் இதயங்களில் ஆழ்ந்த துயரத்தை தூண்டியது. இளமை இருந்த போதிலும் போரில் அவரது தைரியம், வீரம் மற்றும் தியாகத்தின் அடையாளமாக இருந்தது. இறுதியில் அபிமன்யுவின் மரணம் காவிய போரின் வெளிப்படுவதிலும்
கௌரவர்களின் இறுதியில் வீழ்ச்சியிலும் முக்கிய பங்கு வகித்தது. அவரது தாயார் சுபத்ரா மற்றும் அவரது மனைவி உத்தரா ஆகியோரும் அவரது இழப்பால் மிகவும் பாதிக்கப்பட்டனர். அபிமன்யுவின் கதை அவரது துணிச்சல் மற்றும் சோகமான விதிக்காக அடிக்கடி நினைவுகூரப்படுகிறது. அவர் தைரியம், விசுவாசம் மற்றும் தியாகம் ஆகியவற்றின் இலட்சியங்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிறார். மேலும் மகாபாரதத்தில் அவரது பாத்திரம் போரின் செலவுகள் மற்றும் இளமை உறுதியின் பிரபுக்களின் சக்தி வாய்ந்த நினைவூட்டலாகும். அபிமன்யுவும் உத்தராவும் ஒன்றாக இருந்த நேரம் சோகமாக குறுகியது. குருக்ஷேத்திர போருக்கு பிறகு உத்தரா தனது கணவனை இழந்ததால் பேரழிவிற்கு ஆளானார். அவள் இளம் வயதிலேயே விதவையானாள். அபிமன்யுவை தன் பக்கத்தில் இல்லாமல் தன் மகன் பரீட்சித்தை வளர்க்க வேண்டியிருந்ததால் அவளுடைய சோகம் ஆழமடைந்தது. மகாபாரதத்தில் உத்தராவுடனான அபிமன்யுவின் திருமணம் இளமை காதல் மற்றும் போரின் வலிமிகுந்த விளைவுகளின் அடையாளமாக அடிக்கடி நினைவு கூறப்படுகிறது. அவரது சோகமான மரணம் இருந்த போதிலும் அபிமன்யுவின் மரபு அவரது மகன் பரீட்சித் மூலம் வாழ்ந்தது. அவர் காவியத்தின் பிற்கால கட்டங்களில் ஒரு முக்கியமான ஆட்சியாளராக ஆனார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.